சொல்லப்படுகின்ற மீனாட்சி அம்மையை வணங்கி அங்கையற்கண்ணி எம்பிராட்டி அருண நாள்மலர் செய்ய சீர் அடித்தளம் இறைஞ்சி பார்வையாலேயே உயிர்களை எல்லாம் உய்யக் கொள்கின்ற மீனாட்சி, காமாட்சி, விசாலாட்சி என்று சொல்லப்படக்கூடிய அந்த நீண்ட நெடும் கண்களை உடைய கருணை நாயகியாகிய உமையம்மையை வணங்கி, முதல்ல அம்மையை வணங்கித்தான் அப்பனை வணங்கணும் என்பது ஒரு விதிங்க. நம்ம கோயிலுக்கு போகிறோம், சிவபெருமான சிவலிங்கத்தை வணங்கிட்டு அம்பாள் சன்னதிக்கு போகிறோம், தப்பில்லை. ஆனால் மரபு அம்மையை வணங்கி தான் அப்பனை வணங்கணுங்கிறது ஒரு மரபுங்க. ரெண்டும் தப்பு கிடையாது. அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி, அருள்னா உமையம்மை. அப்போ மதுரையை பொறுத்த வரைக்கும் முக்கியமா மீனாட்சி தானே ஹைலைட்டு. அதனால மணிவாசர் என்ன பண்றாருங்க, நேரா போய் முதல்ல உமையம்மையை வணங்கிட்டு அடுத்ததாக சொக்கநாத பெருமானை வந்து வணங்குறார். சொக்கநாதரை வணங்கும் போது ஒரு வார்த்தை போடுறாரு, வருணனார் பெருவயிற்று நோய் வழிகெடுத்து ஆண்ட தருணனால் மதிச்சடை உடை அடிகள். வருணனுக்கு ஏற்பட்ட ஒரு நோயை நீக்கிய சொக்கநாதரை போய் வழிபட்டார் அப்படிங்கிறார். இது ஒரு கதை. அதே திருவிளையாடல் புராணத்துல 18வது படலமாக வருகின்ற வருணன் விட்ட கடலை வற்றச் செய்த படலம்னு ஒரு படலம் இருக்குது. மொத்தம் திருவிளையாடல் புராணத்துல 64 படலம். அதுல இப்ப நாம 58வது படலத்தை சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம். 18வது படலத்துல வருணனுக்கு ஒரு நோய் வரும், சலோதரம் அப்படின்னு பேருங்க அந்த நோய்க்கு. சலோதரம் அப்படின்னு சொன்னா வயிற்றுல தண்ணி கோத்துக்கும். அசைட்டீஸ்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், அசைட்டீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கல்லீரல்ல நீர் கோத்துக்குச்சு அப்படிலாம் சொல்றோம் இல்லையா, நுரையீரல்ல நீர் கோத்துக்குச்சின்னு சொல்றோம் இல்லையா, அது மாதிரி வருணனுக்கு அந்த வயிற்றுல நீர் கோத்துக்குச்சாமா தண்ணி. அதனால அவனால அந்த நோயில ரொம்ப சிரமப்பட்டானாமா. அந்த நோயை நீக்கிக்கிறதுக்காக மதுரை சொக்கநாத பெருமானை வந்து வழிபாடு செய்து நோய் நீங்கினான் என்பது ஒரு வரலாறு. அதை இங்க சொல்றார். ஏன் சொல்றார் அப்படின்னா, அதெல்லாம் வந்தா போற நோய். ஆனா நம்ம எல்லாருக்கும் வந்தா அவ்வளவு சீக்கிரத்துல போகாத ஒரு நோய் இருக்குது, பிறவி நோயின்னு பேர். அந்த நோய்க்கு என்ன பேருங்க, பிறவி நோய் அப்படின்னு இருக்குது. அந்த பிறவி நோய் நீங்க வேண்டுமானால் முதலில் ஒரு நல்ல ஞானாசிரியன் கிட்ட வேண்டும். எனவே அதற்காக இவர் கோயிலுக்கு போறாருன்னு அர்த்தம். இப்ப சொக்கநாதரை ஏன் வணங்கினார் அப்படின்னா, அந்த வருணனுக்கு வயிற்று நோயை நீக்கினீங்க இறைவா, சொக்கநாதா எனக்கு பிறவி நோயை நீக்குங்க. பிறவி நோய் நீங்கணும்னா எனக்கு யார் வேணும், ஒரு நல்ல குருநாதன் வேணும், குருநாதரை கொடுங்கன்னு பிரார்த்தனை பண்றார். அடுத்த பாட்டுல பாருங்க, ஒன்று வேண்டும் இப்பொருள் எல்லாம் உனக்கும் ஐம்பொறியும் வென்று வேண்டும் நின் அன்பருக்கும் ஆக்குக வெள்ளிமண்